தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட அதிமுக பாஜக கூட்டணி தவிடுபொடியான அமித்ஷாவின் கணக்கு என்ன நடந்தது? இது பற்றி விவரங்களை தற்போது பார்க்கலாம். அதிமுகவுக்கு 170 இடங்கள், பாஜகவுக்கு 23 இடங்கள், தேமுதிகவுக்கு 3, ஓபிஎஸ் டிடிவிக்கு 3க்கு 3 என ஒரு வித்தியாச தொகுதி பட்டியல் சமூக வலைதளங்கள்ல திட்டமிட்டு அதிமுக பாஜகவால வெளியிடப்பட்டிருக்கு. அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோரோட ஆலோசனைப்படி அந்த பட்டியல் கசிய விடப்பட்ட நிலையில அதுவே பாஜக கூட்டணிக்கு தலைவலிய ஏற்படுத்தியிருக்கிறது. தொகுதி பங்கீட்டால கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தேமுதிக உள்ளிட்டவைகள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக அரசியல்ல நடிகர் விஜய் தலைமையில செயல்பட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல்ல மைய புள்ளியாக மாறியுள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் அணிகளும் தாவேக்க பக்கம் நகர வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருகிறது. இதனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் புதிய சவால் உருவாகி இருக்கு. சமீபத்துல அதிமுகவுடன் பாஜக சார்பில் பியூஷ் கோயல் நடத்தியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொகுதி பங்கீடு குறித்த சில விஷயங்கள் கசிந்திருக்கு. அதுல தினகரனுக்கு 6 இடங்கள், பிரேமலதாவுக்கு 6 இடங்கள், ஓபிஎஸ் அணிக்கு 3 இடங்கள் வழங்கப்படலாம் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த தகவல்கள் அந்த கட்சிகளுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தினகரன் இதை பற்றி பேசிய போது, அமமுக தோற்கடிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை, நாங்கள் எங்கள் பாதையில் செல்வோம், 6 இடங்கள் என்பது வெறும் வதந்தி என்று தெரிவித்தார். அதே போல ஓபிஎஸ் அணியினரும் 3 இடங்களுக்காக அதிமுக அணியில் சேர முடியாது என்று தங்கள் கூட்டத்தில் தெளிவுபடுத்தினாங்க. இதனால் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் குறைந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளனர் என்ற உணர்வு உருவாகியிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தாவேக கூட்டணியில இணைவதற்கான சாத்தியமற்ற தினகரனும் ஓபிஎஸும் திறந்த மனதோட பேசியிருக்காங்க. தினகரன் முன்பே தாவேக தலைமையில் கூட்டணி அமைந்தால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படலாம் அப்படின்னு கூறியிருந்தாரு. இந்த நிலையில தாவேக தரப்பிலிருந்து மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் உள்ளிட்ட சிலர் இந்த தகவல்களை உறுதி செஞ்சிருக்காங்க. பிரேமலதாவும் 6 இட விவகாரம் குறித்து அதிருப்தி தெரிவித்ததோடு இந்த தகவலை பரப்பிய கட்சியே பாதிக்கப்படும் என்று கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நிலைமை என்னவென்றால், திமுக, அதிமுக, தாவேக இந்த 3 அணிகள் தான் சில கட்சிகளுக்கு கூட்டணி வாய்ப்புகளாக இருக்கு. ஆனால் மரியாதையான சீட்டுகள் கிடைத்தால் பெரும்பாலான சிறிய மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அணிகள் தாவேக கூட்டணியை தேர்வு செய்யலாம் என அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திமுகவினை தோற்கடிக்க பெரிய கூட்டணி அமையும் அப்படின்னு தொடர்ந்து கூறி வரக்கூடிய பாஜக தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா ஆகியோரை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது அவர்கள் தாவேக பக்கம் நகர்ந்து விடுவார்களா என்ற கேள்வி தற்பொழுது மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. இந்த எல்லா பரபரப்புக்கும் காரணம் ஏற்கனவே சொன்ன தொகுதி பங்கீடு குறித்த பட்டியல் தான். அதாவது சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக 170 இடங்கள், பாஜக 23 இடங்கள், பாமக 23 இடங்கள், தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் தரப்பு 3, தமாக 3 இடங்கள்ல போட்டியிடும் வகையில தொகுதி பங்கீடு பேசப்பட்டுள்ளதாக இந்த தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தது. இதனாலதான் பல கட்சிகள் கோபமாக தாவேக பக்கம் நகர இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது. ஆனால் இதனை சற்றும் விரும்பாத பாஜக தலைமை அமித்ஷா, கோயல் மூலமாக சமாதான பேச்சுக்களை தொடங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.